வாசகி அம்மாவோட வரலாறு இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. வாசகி அம்மாவுக்கு பல கதைகள் இருக்காது, ஒரு கதை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ அந்த காலத்தில் ஒரு தம்பதி வாழ்ந்து வராங்க, அப்படியே சந்தோஷமாக இருந்து வராங்க. அப்போ அந்த பொண்ணு கர்ப்பமாயிட்டு வீட்டிலேயே இருக்க ஆரம்பிக்கிறா. அப்புறம் காலகட்டத்துக்கு அப்புறமும் அந்த பொண்ணுக்கு இடுப்பு இருந்தது. ஸோ அந்த ஊரில் வந்து மருத்துவ படுறவங்க வந்து யாருமே இல்லை, ரொம்ப நாளாக வெயிட் பண்ணியிருக்காங்க. அவங்க ஹஸ்பண்டு போய் எல்லாத்தையுமே தொடர்பு பண்ணுறாங்க, அந்த மருத்துவ பண்ணுறவங்க யாருமே இல்லை. ஸோ அப்புறமா அந்த பொண்ணு வந்து சொல்கிறா, எங்கள் ஊர்லேயே ஒரு மருத்துவ பண்ணுற ஒரு பாட்டி இருக்காங்க, அந்த பாட்டி நம்ம பின்னாடி என்னென்ன நடக்கும்போது எல்லாமே முன்னாடியே சொல்லுவாங்க, அதெல்லாம் நல்லாவே மருத்துவம் பண்ணுறாங்க, என்னை அங்கே கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு அந்த பொண்ணு ஆண்டுகிட்டே சொல்கிறா. இவரும் இங்கே வந்து மருத்துவம் யாருமே கிடைக்கவே இல்லை, கண்டிப்பாக நாங்கள் தான் போய் ஆகலாம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து கூட்டிகிட்டு அவங்க ஊருக்கே போகிறாங்க. போன வழி எல்லாமே ஃபுல்லாக ஒரு காடு தான். அந்த காட்டுக்கு வந்து அப்படியே அந்த பாட்டியோட அந்த மருத்துவ பாட்டி வீட்டுக்கு போகிறாங்க. போயிட்டு வழியே அந்த பொண்ணால் ரொம்ப முடியல, ரொம்ப நடக்க முடியல, நான் அங்கேயே உட்காந்துக்கிறேன், தயவு செஞ்சு கூட்டிகிட்டு போகிறாங்க, நடக்க முடியல, ரொம்ப வயிறு வலிக்குதுன்னு சொல்லி அங்கேயே உட்காந்துக்கிறேன். அவரும் இந்த நவீன் பண்ணிட்டு ஓகே நானே போய் கூட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நடுக்காட்டிலே அந்த பொண்ணை விட்டுட்டு அந்த மருத்துவ பாட்டியை கூப்பிடுறாங்க. அவரும் போகிறாரு. போயிட்டு அங்கே போயிட்டு அந்த மருத்துவ பாட்டியை கூட்டிகிட்டு திரும்ப உள்ளே வந்து பார்த்தா அந்த பொண்ணு காட்டுக்குள்ளே காணும். ஸோ ஊர் மக்கள்லாம் கூட்டிகிட்டு வந்து எல்லா சீட்டும் தொட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணு எங்கேயுமே காணும். ரொம்ப நாளாக சொல்லி ஒரு இடத்துல பார்க்குறாங்க, அந்த பொண்ணு கதையை ஆக ஆரம்பிச்சு அவங்க வந்து பாட்டி வந்து சொல்கிறாங்க. ஸோ என் கனவுல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது அப்படிங்கிறாங்க. அது என்ன சம்பவம்னா, காட்டுக்குள்ளே முன்னாடி தனியாக போயிட்டு இருக்கும்போது ஒரு அரக்கை வந்து அவன்கிட்ட வந்து கை பிடிச்சிருக்கான். அப்போ வந்து உன் ஒய்ஃப் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு காவல் பூர்வமாக மாறி அவனை வந்து சம்பவம் பண்ணுறாங்க. ஸோ ஒரு சம்பவம் பண்ணும்போது அவளோட கண் பறிக்கிறது, கண் பறிக்கிறது அவன் ஓட ஆரம்பிச்சிடும். ஓட ஆரம்பிக்கும் போது ஒரு காட்டுக்குள்ளே போன கர்ப்பிணி பெண்ணு இறந்து போயிரு. சின்சான்ல தான் உங்ககிட்ட ஒரு क्वेश्चन கேக்குறேன், அதுக்கு உங்களால ஆன்சர் பண்ண முடியுமான்றது ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க சின்சான் ஃபேனா மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க, டோரிமான் ஃபேனா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சின்சானோட டீச்சர் யோசினாக்கா மேம் யாரை கல்யாணம் பண்ணிட்டாங்க? ஆப்ஷன் ஏ யோன்ரோ, ஆப்ஷன் பி பிரின்சிபல் சார், ஆப்ஷன் சி இசிசாக்கா, ஆப்ஷன் டி ஹாரி. கரெக்டான ஆன்சர் கண்டுபிடிக்கிறவங்க நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப். சின்சான்ல தான் உங்ககிட்ட ஒரு क्वेश्चन கேக்குறேன், அதுக்கு உங்க இப்படி ஒரு பைக் ஸ்டண்ட் நாங்க எங்கேயுமே பார்த்தது இல்லடா. எப்போ அதாவது நம்ம தலான் தளபதியோட மூவிஸ்ல வேற லெவல்ல மாசான பைக் ஸ்டண்ட் சீன்ஸ் எல்லாம் பார்த்து ரசிச்சிருப்போம். பட் அதே நம்ம தலான் தளபதியோட சில மூவிஸ்ல வேற லெவல்ல பைக் ஸ்டண்ட் வைக்கிறன்ற பேர்ல டைரக்டர் பாத்தீங்கன்னா படம் மோசமா சொதப்பி வச்சிருப்பாங்க. சோ அந்த மாதிரி நம்ம தலான் தளபதியோட ரெண்டு மூவிஸ்ல இருக்கிற பண்ணியான பைக் ஸ்டண்ட் சீன் பத்தி தான் பார்க்க போறோம். சோ गाइस இந்த லிஸ்ட்ல டாப் 2ல எந்த மூவி இருக்குன்னா, நம்ம தல அஜித் குமார் நடிச்சு ரிலீஸ் ஆன வான்மதின்ற மூவில ஒரு பைக் சேஸ் சீன் அப்ப நம்ம தல பாத்தீங்கன்னா வேற லெவல்ல பைக் ஓட்டிட்டு போவாரு. அப்போ ஒரு ஷாட்ல பாத்தீங்கன்னா பைக்ல வீலிங் பண்ணிருப்பாரு. பட் எதிர்பாராத விதமா கண்ட்ரோல் மிஸ் ஆகி என்னாச்சு நீங்களே பாருங்க. அதே மாதிரி என்னதான் கண்ட்ரோல் மிஸ் ஆயிருந்தாலும் எந்த ஒரு ரூபம் போடாம ஒரிஜினலா அவரே பண்றது மாஸ் தாங்க. சோ இதுல அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே நம்ம தளபதியோட திருமண மூவி பார்த்துருப்போம். நம்ம தளபதி லாரன்ஸ் மாஸ்டர் கூட